ஓய் ஏய் அப்பா ஓய் ஏய் கோமாளி ஓய் இல்லை பார்த்தா மத்தாளக்காரர் கண்ணுக்குள்ள கறந்து விடுறாங்கப்பா. அந்த பிள்ளைக்கு அப்படியே ஓடுற நினைப்பு வந்துருச்சு அந்த பிள்ளை. ஏய் ஓய் என்னடா இது என்னடா அண்ணன் தங்கச்சி இப்படி அவனே பழி போடாதே அப்பா அழிஞ்சு போயிடுவீங்க எல்லாம் அண்ணன் தங்கச்சி பண்ணா ஆவாதுக்குதான். அண்ணனா இந்த அந்த அண்ணா காலையில இது இந்த அண்ணா பவுடர்ல அண்ணனா சீராக இருக்கும் தெய்வீக சபை தெய்வீக சபை என்பதாக ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பாவாடைக்குள்ள பூரானா புந்திச்சு ஒரு இடத்துல நின்று பேசல. எதுக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் அவுத்துட்ட காலத்து இடம் தெரியல. வாய் நல்லா இருக்காளா? அவ செத்து போயிட்டா. ஏன்னா நீ ஒன்னும் போகாம இருக்கிற? அது கூடி சீக்கிரம் பாடல விடு. ஏன்னா கூடவே பவானி தானே டேய் கருதல. ஓய் கூடவே பவானி தானே. கூட எங்க ஆயா போய் முன்ன இடம் முடிச்சு இப்படியே பேசிட்டு என்கிட்ட பச்சை காலையிலும் ரெண்டு எண்ணெய் கொடுத்து போய் உட்கார வச்சு உங்க ஆயா கூட. இல்ல ஏற்கனவே 10 டன் சொல்லிவிட்டேன். எதுக்குடா? அதுக்கு விதிகத்து போய் வந்து கூத்தாடுற. நீ எதுக்கு வந்த? ஏய் அதெல்லாம் கேட்க கூடாது. காலையில வேற வண்டி டீ வேற ஏமா ஏமா அவனுக்கு சம்பளமே தேவையில்ல. காலையில வண்டி டீ வேற இல்ல 5 ரூபா மிச்சரா ஒரு சோடா பாட்டில் இருந்தா போதும். அவனுக்கு சம்பளம் 5 ரூபா மிச்சரா ஒரு சோடா பாட்டில் இருந்தா போதும். ஏடா அது கூடமானவனுக்குள்ள பழி இல்ல. அட வக்கத்தவனே அது என்ன உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. எவ்வளவு வேணும் உனக்கு? எவ்வளோடா வச்சிருக்க? எவ்வளவு வேணும்? எவ்வளோடா வச்சிருக்க? ஆளுக்கு வர முட்டுதே. எவ்வளவு வேணும்னு சொல்லி எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லு, நான் கேக்குறேன். உனக்கு எவ்வளவு வேணும்? உன்கிட்ட எவ்வளவு இருக்குது? என்கிட்ட எவ்வளவு வேணாலும் இருக்கும். உனக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வச்சிருக்கேன்? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. எவ்வளவு வேணும்? இல்ல கேப்ல தெரியுமா? இல்ல ஒண்ணு ஏனா மூர்த்தி என்ன ஒரு வாரமா கேக்குற விதி இல்ல. கையில 5 வாரல இருக்கு. சோப்பு விட்டுறதே 6 வாரம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு விரல சேர்த்துச்சுடா. ஏன் எண்ணி பாரு. 1 2 3 4 பேச. இதோட 6 6 வாரம் இருக்குடா. கையில 5 வாரல தான பாப்பா. ஓய் எதுக்கு சோப்பு கையில எண்ணி பாரு. நானும் உண்டுமா? விட்டு பாராயா? சோப்பு விட்டானே இதுல கையில 5 வாரல இருக்கு. சோப்பு விட்டானே 6 வாரலாம் வருது. இல்ல கையேற நானே விடுறேன். 1 2 3 4 5 தான இருக்குது. ஐயா இதுக்குள்ள விட்டு போயிரு புடி. உள்ள உண்ணுமா? நல்லா மெது மெது. எனக்கு அழிச்சு போனது வாலி மொகரையும் பாரு. வபால் குச்சி அவுத்து வச்சு மொகரையில் கட்டினா அப்படி. ஏன்டா ஓட்ட தடி போட கூத்தா வருவேன்? ஓட்ட சட்டியா விட்டுட்டேன். பிச்சை போயிட்டு சாணி வலிக்க. அதுதான்டா எங்கடா ஒரு வரல எலும்புலாம் போகுது. உன் கொண்டாடியே உன்னை தேடி பரண்டிக்கு வந்துட்டு பொதனிக்கல பொச்சை கட்டிட்டு ஓடிடுவாடா. அப்பா இது ஒண்ணு மட்டும் தனியா அழிச்சு போயிடாதடா. சொல்ல பேசாத அழிச்சு போயிடாது. பெத்தமான பித்து பிள்ளைமான கல்லுன்னு சொல்லுவாங்க. பெத்தல வச்சு பேசாத அழிச்சு போயிடும். எல்லாம் வேகமா தூங்கிட்டு தானே இருக்குது. யாரு கேக்குறான்? மொகரை பாரு. வரும் பொறுமையாரு. ஏண்டா குடிக்கிறது குடிக்கிற காசுல எடுத்து குடிக்க மாட்டேன். என்ன கருமாதா குடிச்சு தொலைஞ்ச நாத்து அதுவும் திங்கி அம்மம்மா அப்படி இருந்தாலும் நாமளே பேசிக் கொண்டிருந்தால் கால தாமதமாகப்படுத்த ஆகிவிடும். அதனால அம்மம்மா இன்னும் பச்சையம்மனுக்காக இன்னும் மாதம் அமாவாசை அன்று மாதம் பச்சையம்மன் நாடக சபை அனைத்து பேர்களும் வந்து இந்த அம்மனுக்காக ஓரிரு சதுநாட்டியமாகப்பட்டது அரங்கேற்றம் செய்கிறார்கள். சரி அடியே
இன்றைய மாதம் வரைக்கும் எத்தனை மாதம் தெரியுமா? எத்தனை? 48வது மாதம். ஏன்டா நான் முன்ன பின்ன கூத்தாட போனது இல்லையா? இல்ல உள்ள சொல்லி கொடுத்த மாதிரி பரவாயில்ல வெளியூர் சொல்லிவிட்டார். ஏன்னா மூர்த்தி என்ன பேச்சு அப்படி என்னடா பண்ணி சொல்லி திரியிறான்? உள்ள சொல்லி கொடுத்த 48வது அம்மாவாச்சா இப்படால வெளியே வந்து பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் ஒண்ணு போயிட்டு வந்தேன். பரவாயில்ல இதுல சொல்லு. சரி அதுல சொல்லு. ஆமாம்மா, அப்படி இருந்தாலும் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன தெரியுமா? அடியே மகாபாரதம். மகாபாரதம். ஆமா சரி, மகாபாரதத்துல ஒரு பாகமாக இருக்கக்கூடிய என்ன நாடகடி? என்ன நாடகண்டி? என்ன நாடகண்டா டே அழிச்சவனே? அதேதான். சங்கிலி மங்கிலி கலவுதானே. ஓ எங்க போய் சங்கிலி புங்கிலி கலவுதாருங்க. தங்கபடி கலவத்தோட நீ யாரு நான் யாரு? சங்கிலி புங்கிலி. ஏண்டா உங்க வீட்டுல ஆம்பளைங்க நல்லா இருக்காங்களா? உங்க வீட்டுல பொம்பளைங்களை கேட்டதான் சொல்லாயா? உங்க வீட்டுல உங்க அப்பா பாட்டுக்கு யாருதான் சொல்லு. எங்க அப்பா வீட்டுல பாரு. உங்க அப்பா மேல மட்டும்தான் எனக்கு கண்ணு. எங்க அப்பா உள்ளகிறாரு. உங்க அப்பா தான் அந்த தான் நின்று இருக்கிறாரு. இருக்கிறாரா? உள்ள அப்பாங்கறாரு. எங்க அப்பா உங்க அப்பா யாருதான் சொல்லு. அங்கதான் இருக்கிறாரு. அண்ணா சுந்தரராஜன் கர்வபங்கம். சுந்தரராஜன் கர்வபங்கம். ஆமா வரல போய் கேட்டு வந்து. ஆமா. ஏ உன்னாட அழுப்பின்னு நினைச்சடா என்ன? சரி சரி. இப்பேற்பட்ட நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்களே. இந்த நாடகத்தில் சபை தரப்பாக பெண் வேடம் விட்டு வெளியே வந்துள்ளேனே. நான் யார்? எமது பெயர் என்ன? எனது விருத்தாங்கிற என்ன? என்னை கொண்டு என்னென்ன வேலைகள் நடக்க போகிறது? கேஜி நடக்க அழுப்பம். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்தோட கொண்டு போய் உட்கார வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ. அது கேட்டா ரைட்டோட சொல்லட்டுமா? ஆமாம்மா, எப்படி தெரியுமா? மேகம் படபடக்கும் மின்னல் ஒளியை போல 1000 தாய்மகள் தங்கள் காலங்கள் தரிக்கிற அழகுள்ள சுபத்திரை என்று தெரிவிக்கலாம். அழகல்ல சோத்தலை. சுபத்திரை அப்படி சுபத்திரையாக நான் பிறந்திருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னோட தசையோட அங்கத்திலே சுமந்திருத்தாரே என் தாய் தந்தை, என் மாதா பிதா, என் குரு தெய்வம் யார் தெரியுமா? உறுதிமொழியை எடுக்கிற நீ தானே பேசிட்டு இருக்கிற. மலைக்கு கூட பள்ளி கூட ஒதுங்காத நாய் நீ எல்லாம் உறுதிமொழி எடுத்து திரியிற. அவனா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கூல்ல என்னடா நாள தெரிஞ்சுது. நல்லாவே தெரிஞ்சு அவர்
ஒரு படிப்பு படிச்சுக்கிறேன் என்னன்னு கேளு. என்னடா படிப்பு அப்படியோ ஒரு படிப்பு படிச்சிருக்க டே கண்ணே ஏம்பிஎல் எனக்கு காது கேட்கல ஏம்பிஎல் எனக்கு காது கேட்கல நல்லாவே ஏம்பிஎல் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு ஏம்பிஎல் உன் பிள்ளை அல்லுமா அல்லுமா நீ பிள்ளைவா நானா பேசுவியா எதுக்கு கொடுத்தன்னு சரி விடு அடுத்த நடத்துல பேசிக்கலாம் அம்மம்மா அப்படி இருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னோட சுமந்த பெற்றெடுத்தாங்க ஆமா. சரிம்மா நான் அடிச்சது எதுவும் இருந்தாலும் சாரி தங்கம் அப்படி சாரி கண்ணு அப்படி இருந்தாலும் கண்ணம்மா
சென்னை எருமையா இருந்தாலும் ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்க போறாடி. ஏண்டா அதுக்கு ஏமாப்பல மேல போகாதா? ஏய் அதுக்கு மேல போகாதா? முன்னென்ன? துணி எல்லாம் சரி, துணிதான் அப்படி மேல என்னமோ தலை சோடு. ஏய் அப்பா சொல்றேன். ஓய் எல்லாமேவா? ஆமா எல்லாத்தையும் அவரு பாக்குறேன். என்ன சொன்ன எல்லாத்தையும் அவரு பாக்குறேன். என்ன சொன்ன அவர்ல போடலையா? என்னன்னு கேட்க வாங்க போறேன். என்னத்தை கண்டுபிடி நீ? சொல்லுமா என்னமா சொன்னா? நானும் சொல்லுமா அதெல்லாம் சொல்லக்கூடாதீங்க. சொல்லு. கூத்து வந்துட்டு எல்லாமே சகஜம்தான். சரி சொல்லு. யாரும் எனக்கு என்ன ஏய், அப்படி சொல்லலம்மா. அந்த சொல்லு. ஈரவகத்துக்கு இடமே இல்ல. சரி சொல்லு. நானும் இங்க வந்து தனியா ஒட்டப்புல தனியா நின்னுட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. என்னப்பா, நீ எனக்கு சரி போன ஒரு மனுஷன் போய் கொடு கொடு. இங்க வா மாப்பிள்ள, இங்க வா. இந்த ஆலாமரத்து மேல இந்த அணிலேரியா சாவ போகுது. அப்படியா? என்ன சொல்ற? எந்த மரம் தான்? இனிமே நடிக்கூடாது. பாவம் விட்டுறல. ஆமாம்மா, எப்படி தெரியுமா? எப்படி? என் தாய் தந்தையோ தேவகி ரோகிணி வசுதேவன் தெரிவிக்கலாம். தேவகி ரோகிணி வசுதேவன் என்று சொல்லலாம். ஆமா. சரி. அடியே கூடி பிறந்தோம் கூட்டப்பால் உண்ணினோம். சரிம்மா. சேர்ந்து பிறந்தோம் சேனைப்பால் உண்ணினோம் என்று பழமொழி கேட்பேன். சரி. எனக்கு அண்ணனாகப்பட்டவர் இருக்கிறார். ஓ அண்ணன். ஆமா. யாரு? யார் தெரியுமா? யாருமா? என்னுடைய வளர்ப்பு அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணனாகப்பட்டவர் என்னுடைய வளர்ப்பு அண்ணன். ஆமா. ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். ஆமா. சரி. அப்படி வளர்ப்பு அண்ணனாக இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு தக்க 16 பருவம் அங்கையாகப்படுது ஆணுடனே. ஏன்டா அழுகுற? இல்ல, நான் என்ன கொலாய் சொல்லுவேன். கண்டு கிளம்பு பாரு. இங்க பாரு, கூத்து வந்துட்டு எல்லாம் தான் அடிப்போம். அப்படியா? ஆமா. சரி விடு. இதுக்கெல்லாம் கண்ண கலங்குனீங்கன்னா நாளை கூத்துல புளிஞ்சு புளிஞ்சு போடுவேன். நீ பின்னென்ன என்ன நீயா புளியில டெய்லி என்ன ஒரு 2 அடிக்கு நிக்க மாட்டேங்கிற. ஐயோ பங்கம் பண்ணாத டேய். அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். அதனால சரியா ஒரு 2 அடிக்கு நிக்க மாட்டேங்கிற அப்பா, மானத்தை வாங்காதே அப்பா. ஒரு அக்காட்ட எப்படி பேசணும் விவசாயில உனக்கெல்லாம். சரி. சரிம்மா. நான்லாம் உனக்கு கூட போடுற அக்காலாட்டம். ஆமா ஆமா. நீ என் தம்பி ஆட்டம். ஆமா. நான் அப்படிதான் அன்னையில இருந்து இன்னைய நாள் வரைக்கும் உன்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. சரியா? அந்த கண்டாவிட்டு புள்ள பேசாலும் நம்பாத. அப்படி இருந்தாலும் எனக்கு தக்க 16 பருவம் அங்கையாகப்படுது ஆனவுடனே யாரை திருமணம் செய்து யாரு எப்பேர் பட்டவர் எப்பேர் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தெரியுமா? அந்த நாட்டை ஆளக்கூடியவர் சொல்லட்டுமா? ஆ. சொல்லட்டுமா? ஆ. கண்ணம்மா.
போட மாட்டேன். என்னடா அம்மா பாவாடிக்கணும் என்னடா பழக்காது நானே வளர்ந்ததுல கொஞ்சம் தள்ளி வச்சுதான் அடிய எங்கடா போனேன்? ஆடும்போது அழகானா? எங்க இருந்த? அடியே அப்படி நிமித்திக்கிட்டு சொல்லுமா சரியான சந்திரகுலம் கோடுத்தோட குருகுல வம்சத்தை சேர்ந்த என்னடா பழிக்கிற? நான் எங்கதான் பழிக்கிறேன் அப்படியே ஒட்டினா பல்லு சில்லற காசரை கொட்டி போயிடாமா? ஆமாமா சரியான சந்திரகுலம் குருகுல வம்சத்தை சேர்ந்த இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர் குந்தி அம்மாளுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் பிறந்துட்ட நடுவு பிறந்த நாயகன் ஆனா அழகுமன்ன அர்ஜுனனை நான் திருமணம் செய்தேன். அழகுமன் அருகமனை மாறிட்டீங்க. ஆமா சரி எப்படி தெரியுமா? எப்படி உங்களைப் போல 10 வீடு ஏறி இறங்கி பெண் பார்த்து திருமணம் செய்த பெண்ணா நான். அடியே நான் எப்படி திருமணம் செய்தேன் தெரியும்? எப்படி அடியே அந்த அர்ஜுனுடைய அழகை பார்த்து அவர் அழகிலே மயங்கி விழுந்து என் அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் சரி அந்த எம்மருமாடி நான் போய் உரைத்தேன். அண்ணா இப்படி ஆனால் அழகு மன்னன் பார்த்தீப்ப அர்ஜுனை சரி நல்லாவோ பண்றேன்னு சொன்னேன். எவனாப்பு பண்றேன்னு சொல்லல செவனப்பு இல்ல அதனாலதான் தப்பா பண்ணுறம்மா. அது இல்லடா எனக்கு காதல பண்றேன்னு சொன்னேன். சீ வந்துடாது அதுக்கு வச்சு காது மலை எப்படி தோல் மலை ஏறி உட்காந்துக்கிட்டா பண்ணுவேன். நிலை எங்கிட்டியாடா? நீ தானே சொன்ன அது காது இல்ல அவருடைய அழகில மயங்கி விழுந்து அவரை நான் லவ் பண்ணிட்டேன்டா. காதல் மோகத்துல மூழ்கிட்டேன். காதல் மோகம். ஆமா சரி சரி அப்படி காதல் மோகத்துல மூழ்கி விழுந்து அவரே கதி என்று கடந்து என் அண்ணனிடம் உரைத்த பொழுது என் அண்ணனாகப்பட்டனுடைய பேச்சை மெச்சித்து அந்த ஆனால் எனக்கு முன்ன அர்ஜுன பார்த்தீவ மன்னனுக்கு என்னை திருமணமாக செய்து வைத்தார். சரி திருமணமாக செய்து வைத்து என்னென்ன தெரியுமா சீதனமாகப்பட்டதை கொடுத்தாரு. என்னென்ன திருமணம் செய்து போனா உங்களுக்கு என்ன சீதனம் கொடுப்பாங்க? என்னன்னா அண்டா குண்டா இல்ல அண்டா குண்டா அண்டா குண்டா இதெல்லாம் அடிச்சு விடுவாங்க. நெசமா சொல்றது பச்சாயம் முன்னாடி வச்சு சொல்றேன். இன்னைக்கு என் வாய் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எதுவும் பேசக்கூடாதுன்னு பேசலாம். இன்னைக்கு பேச மாட்டேன். நாளைக்கு கூத்துல வச்சுக்கிறேன். இன்னைக்கு பேசுற நேரம் நல்லா இல்ல. அடியே அப்படி ஆடை குந்திமா நகரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தை என் திருமண பரிசாக அண்ணனாகப்பட்டவர் அளித்தார். அணக்குந்திமா நகரத்தையே பரிசாக அளித்தார். யாரே அண்ணனாகப்பட்ட ஸ்ரீவந்த கண்ணன். சரி என் கணவராகப்பட்டவருக்கு நான் மட்டும் மனைவி இல்லை. என் கணவன்மார்கள் அழகை மயங்கி எத்தனையோ மனைவியாக திருமணமாகப்பட செய்துள்ளார்கள். ஆனா வாரத்தில் ஒரு வாரம்
வாரம் மட்டும்தான் எங்களோட இல்லத்திற்கு வருவாரு. அடியே மாதத்திற்கு 4 வாரங்கள். அந்த 4 வாரத்துல ஒரு வாரம் தான் என்னுடைய இல்லம் தேடி வருவாரு. சரி, அவர் வரும்பொழுது நான் என்னென்ன தெரியுமா செய்து வைப்பேன், என்னென்ன எப்படி எல்லாம் தெரியுமா இருப்பேன். எப்படி தெரியுமா உனக்கு? என்னதான் தெரியும் அடியே. அப்படி இருந்தாலும் இன்று நீ என்னை தேடி வந்துள்ளாயே, என்ன காரணம், எதற்காக? என்னுடைய கணவராகப்பட்டவரை நான் சந்திக்க வேண்டும். ஆமா, அதனால என் கணவரை தேடி போவோமா? மன்னவா